வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கொத்தும் கிளி கோவை பாலம் அங்கிருக்கே கொத்தும் கிளி சரி யாரு உங்களையும் கூட்டிட்டு தான் நான் தனியாவா போக போறேன் எல்லாரும் சேர்ந்து என்னது இப்படி இருக்கியா சரி விடுங்க அவருக்கு என்ன தெரியல என்ன சொன்ன காதுல விழுவல சரியா அவருக்கு உன்னை பார்க்கறேனே பழைய அப்பாட்டி அது பிளாஸ்டிக் பூ ஒரிஜினல் பூ இல்ல ஒரிஜினல் பூ அம்பிட்டு இருக்கு
இது பொம்பளை இல்லத்தா, பொம்பளை வேஷம் போட்டு. ஏய் நான் பொம்பளை தா, பொம்பளை தானா? பொம்பளை வேஷம். ஓ முகரே வே மிருகக்கர் கொன்னுட்டே. மறந்துட்டேன். உங்க 4 பேரை கூட்டிட்டு அடிச்சடில எல்லாத்தையும் மறந்துட்டேன் போல இருக்கு. நான் தான் மறந்தேன், நீங்க ஏன் மறந்தீங்க? 4 பேரையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு அரைச்ச செவனேன்னு இருந்துதான் தொலையேன். என்னத்தை குடிச்சு தொலைஞ்ச? முன்ன பின்ன காட்டுக்கு போயிருக்கலாம். சரி விடுங்க இருந்துட்டு உங்க 4 பேரையும் கூட்டிட்டு காட்டுக்கு போலாங்க. சரி. முன்ன பின்ன நீங்களா காட்டுக்கு போயிருக்கலாம். பெட்டிக்கறே போயிருக்கமா? போயிருக்கலாம். ஆமா. மிருதங்கரனே நீங்க எதுக்கு? காலையில எந்திரச்சானே காட்டுக்கு தானே போவாங்க எல்லாரும். நம்ம கிராமமா, நம்ம ஊர்லாம் பாத்து. ஆல்ரவுண்டர்காரனே நீங்க ஏனே? அவங்க ஏரியா சுத்தி மலை. அப்படியே தாளகரனே நீங்க? அவங்க வீட்ல கக்கூஸ் கட்டிருக்காங்க. ஏன் இப்படி சாஞ்சிட்டாரு? முருகனே பாண்டியனே குருமாரி என்ன? என்னது? சுந்தரவல்லி. அது யானை. நான் வீட்டுக்கு போனதை கேட்டேன். நீங்க வேற. ஆமா. காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருவர் அடுத்தவங்க பேச்ச கேட்காத நம்ம 2 பேருக்கு சண்டை வரும்ட்டாரு என் வீட்டுக்காரரு. ஆமா. அதனால சரி என் காதல எப்படின்னு உங்க எல்லார்ட்டையும் சொல்லலான்னு. சொல்லுமா. நீ எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. அவனுக்கு சிரிக்கலமா, அவனுக்கு எத்து பொருள் முண்டை அப்படிதான் இருப்பேன். புடிங்க காதல சொல்றேன். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்ச செய்தி சொல்ல மன்னவருதான். எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவருதான். அழகு மன்னவருதான். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான். எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவருதான். அழகு மன்னவருதான். சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூல் தச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு. சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூல வச்சு ஊரு மெச்ச கை புடிச்ச ஒரே ஒரு உத்தமரு. வீரபாண்டி பேர் போல பேரெடுத்த சிங்கனா ராமர் என்ன தர்மர் என்ன மாமை மனசு தங்கந்தான். மாமாவே நீ வேணும். 7 ஜென்மந்தான். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான். எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதான். சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவருதான். அழகு மன்னவருதான். பூவை கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமை கூட சேர்ந்திருப்பேன். மதுர வீரமும் நீ போல பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமே கூட சேர்ந்திருப்பேன். மதுர வீரமும் நீ போல சேலையோட நூல் போல சேர்ந்திருக்கும் பந்தந்தான். திருமாலும் சொக்கரும் சேர்ந்தும் தேடி தந்த சொந்தந்தான். மாமாவே நீ வேணும். 7 ஜென்மந்தான். ஆடியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்சு செய்தி சொல்ல மன்னவருதான். உனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவருதான். அழகு மன்னவருதான். அழகு மன்னவருதான். புதுசா ஒரு தோழி. சரி. தோழியை நன்றிப்பா. புதுசா ஒரு தோழிங்க. தோழியை கூட்டிட்டு பாக என்னாட்டமே இருப்பா. பொன்னாட்டம். ஏய் அழகா இருப்பாள் மூதேவி. முகரைய பாரு. உனக்கெல்லாம் அந்தமா என் பஞ்சவர்ண என் பச்சை கிளி அந்த மாதிரிதான் உனக்கெல்லாம். என்னது? ஹெல்மெட் வியாபாரிமா, உனக்கு வேணா வாங்கிக்க.
என்ன இந்த பாட்டு பண்ணன வரியில என்ன ஐயா ஹெல்மெட் ஐயா அது என்ன இத்தனை ஹெல்மெட் தூக்கிட்டு வராரு வண்டியில வச்சிருந்த ஹெல்மெட் தூக்கிட்டு வந்துட்டாருமா அண்ணே நீங்களும் பைக்ல வந்து இல்லல்ல சரி சரி புதுசா ஒரு தோழியை கூட்டிட்டு காட்டுக்கு பால் போலாம் அடியே கொலக்கட்டாவி கெட்டுமா இடியாப்பம் சுடட்டுமா ஒரு இந்த ஒரு அப்படியே சூப்பர் மிகரியா ஆகா கொலக்கட்டாவி கெட்டுமா இடியாப்பம் சுடட்டுமா கொலக்கட்டாவி கெட்டுமா இடியாப்பம் சுடட்டுமா சொல்லுங்க மருமகனே ஏ மருமகனே சொல்லுங்க மருமகனே ஏ கொலக்கட்டாவே நாமாமி இடியாப்பம் வேணாமாமி உங்களோட இட்லி மட்டும் போதுமாமி உங்களோட இட்லி மட்டும் போதுமாமி அப்படி ஒரு சோளச்சோறு முங்கட்டுமா கம்மஞ்சோறு முங்கட்டுமா சோளச்சோறு முங்கட்டுமா கம்மஞ்சோறு முங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே ஏ மருமகனே சொல்லுங்க மருமகனே ஏ சோளச்சோறு வேணாமாமி சோளச்சோறு வேணாமாமி கம்மச்சோறு வேணாமாமி வேற உங்களுக்கு என்ன சோறுதே வேணும்னு உங்களோட தயிர் சோறு போதுமாமி உங்களோட தயிர் சோறு போதுமாமி கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே ஏ மருமகனே சொல்லுங்க மருமகனே அடி கறி குழம்பு வேணாமாமி மீன் குழம்பு வேணாமாமி வேற என்ன குழம்புதே உனக்கு வேணும் உங்களோட பூண்டு குழம்பு போதுமாமி உங்களோட பூண்டு குழம்பு போதுமாமி அப்படியே சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா சொல்லுங்க மருமகனே ஏன் மருமகனே சொல்லுங்க மருமகனே அட சின்ன பொண்ணு வேணாமாமி பெரிய பொண்ணு வேணாமாமி வேற யாருதே உனக்கு வேணும்னு கேக்குறேன் நீங்க மட்டும் வந்தா போதும் இன்னைக்கு நீங்க மட்டும் வந்தா போதும் அப்படி நீங்க சொல்றது மாதிரி நானே வர்றேன் சரி உங்ககிட்ட வந்து குப்பரக்க படுக்கட்டுமா ஒரு சாச்சு படுக்கட்டுமா அப்படியா சரி குப்பரக்க படுக்கட்டுமா அட்டம் சாச்சு படுக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே ஏ மருமகனே சொல்லுங்க மருமகனே நீங்க குப்பரக்க படுக்க வேணாம் மல்லக்கவும் படுக்க வேணாம் வேற எப்படித்தே உங்களுக்கு பிடிக்கும் குனிஞ்சுக்கிட்டு நின்னா போதும் நீங்க குனிஞ்சுக்கிட்டு நின்னா போதும் பேக் சைடு அத்திருவேன் குனிஞ்சுக்கிறவா ஆமா பாயாசம் கிண்ட பாக்குறேன் அவன் நோ என்னத்த சொல்றது என்னடி ஆனா உண்மையிலே இங்க ம் நான் பொண்ணா பிறந்த நேரம் ஆனா என்னத்த சொல்ல வெட்டிக்கார மாமா சொல்லுடி நான் நல்லா இருக்கேனா ஆனா அந்த பிள்ளைய விட நீ தாண்டி சூப்பரா இருக்க நிஜமாவா ஆமா சத்தியமா சத்தியமா
சத்தியமா நீ தான் சூப்பரா இருக்க. மாரநாட்டு கருப்பு மேல சத்தியமா ஆமா. சூப்பரா. நல்லா இருந்து என்ன செய்ய? ஏண்டி? அழக படைச்ச ஆண்டவே. சரி ஏண்டி சிரிக்கிற? அழகுறண்டா தூமிய குடிக்கி. அழக படைச்ச ஆண்டவே எனக்கு மட்டுக்கான சோழகத்தானடா வளைக்காம விட்டுட்டு. விடுடி, அதான் வாய் இருக்குல்ல, பேசி பொழைச்சுக்கோ. ஆனா சொலகம் மட்டும் படைச்சிருந்தேன்னு வையி, என்ன பண்ணிருப்ப? இந்த திருப்போண ஜராகத்துல எத்தனை வேற சாச்சிருப்பேன் தெரியுமா? ஒரு ஆளை விட மாட்டேன். சிறுசுல இருந்து பெருசு எழுதி உருவிடுவேன். என்னத்த வாய மண்டை. ஆனா என்னத்த சொல்ல, இந்த நாடகத்திலேயே சரி காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்டாலும் போட்டுடலாம். சரி ஆனா இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம்டா. ஏண்டி? நீங்க ஒரிஜினல் பொம்பளை தானே? முண்டை. ஆமா அப்படித்தானே இருக்கீங்க வாக்க. ஐயா இப்படிக்கு இப்படித்தே இருப்பேன். அப்புறம் காலையில பவுடரை அழிச்சிட்டு வெளியில வந்தேன்னா வந்தா திருப்போணத்துல சாணி விறக்க கூட நம்மளை கூப்பிட மாட்டாங்க. முகர லட்சணம் அப்படி இருக்கும். பழைய லாரியில எலும்பு அடியே, அந்த கேமரா கிட்ட உட்கார்ந்திருக்காரு, உள்ள என்ன வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. யாரு? அவர்தான் அந்த அவரு. காஞ்சனகுளமா? ஒரு நோக்கமாத்தான் பாக்குறேன். நோ சரவணா, நீ பாக்குற பார்வையே சரியில்லையே சரவணா. பார்வையிலேயே மாசமாக்கிறவளே அவளை. ஓ எச்சி புத்தி எனக்கு தெரியுது. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. நம்பி ஏமாந்து போயிடாது. உன் கைலிக்குள்ள என்ன கிடக்கோ அதுதான் முண்டை இங்கேயும் இருக்கு. நம்ம செட்டு தானா? 2 பேரும் அப்புறம் கிட்டி அடிச்சுட்டே விளையாடணும். 1ஆங்கலம் 2ஆங்கலம். என்னத்த சொல்றது? ஆனா உண்மையிலேயே இங்க இந்த நாடகத்துல கருப்பு சொல்லுடி. வேஷம் போடுற கோமாளியா இருக்கிறவங்க எல்லா வேஷம் போடணும். ம் இதுதான் நாடகத்தினுடைய ஐதீகம் வரலாறு. ஆமா. ஆனா என்ன வேஷம்னாலும் போடுறது பெருசு இல்ல. சரி இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம் தான். ஏன் சிரமம்? என்னைய கேட்டா அதை நான் எங்கேயும் சொல்லுவேன். ம் என்னடா கொடுமையா இருக்கு. வந்து உள்ள வந்து சரி அதை கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. வெளியில வந்தது இந்த கண்ணை மைசெட்டுக்காரு 1க்கு 7 லைட் மஜிரை கட்டி வச்சுட்ட. நிக்கிற வேக்காடு வேதனை எனக்கு தானே தெரியும். என்னத்த சொல்றது? ஒரு பக்கெட்டு பந்த வச்சா ஒரு பக்கெட்டு எவுது. சரி ரெண்டையும் சேர்ந்து 1 ஓலாமுக்குன்னா 4 கொக்கியும் பட்டார்னு உடுங்குது. சரி ஊக்க குத்துனோம்னா ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது. சரி வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துன்பப்பட்டு இங்க வரு. அந்த ஒரு மாதிரி இருக்காது. என்னது? அந்த நெஞ்சுக்கிட்ட இந்த மிருதங்காரி அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய அந்த மாதிரி வேலை தான் பாக்குறேன். ஏய் வேணாம்டா. பாடி ஊர்ல தான் தப்பா பேசுவாங்கடி. ஏற்கனவே அன்னைக்கு அப்படித்தான் சரி பண்றோம்னு சொல்லி கட்டி வச்சிருந்த கொச்சக்கயிறு அத்துட்டு ஆடு விட்டவே. இங்க வரு. இந்த வட்டம் கரெக்டா பண்ணுவேன். வா இன்னைக்கு கொச்சக்கயிறு இல்லாம எங்க மாமன் கண்ணை மை செட்டுக்காரு டொயின்னு கொடுத்தாரு. அது எவ்வளவு நேரம் நிக்குதுன்னு தெரியல. நான் அதை கொஞ்சம் வச்சுக்கிறேன். இறங்கி வா. சரி ஆசைப்படுறீங்க வாங்க ஒரு பக்கெட்டு வாங்க மாமா. தம்பி கோளாரப்பா. நானும் என்னென்னமோ ஏய் இதுல அடி ஆடி கேமரா இங்கிட்டு இங்கிட்டு மெதுவாடுறா. முண்டை பால் பாக்கெட் தெரிச்சு போகும்டா. இங்க லேசா அதே மாதிரி இங்கே லேசா அடி. ஆமா நாங்களாம் இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? எங்க போறீங்க? கண்ணும் கருத்துமாக காட்டுக்கு போக போறான். அங்க போய்த்தான காவலும் பார்க்க போறான். நான் வந்துட்டேன். என் தோழி வந்தா. எங்க அம்மா வருவாங்க. எங்க மாமா சரவணா சரவணா ஐ லவ் யூ சரவணா. எங்க மாமாவை கூப்பிடுவோமா? மாமா மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன். அந்தி மாலை காத்து வழியா ஏ வந்துச்சா வந்துச்சா டிஜே மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன். அந்தி மாலை காத்து வழியா மலை மசூத கூட பேராதடி. இப்படி இருந்தேனா? வா வாத்தியாரே. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி ஊழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கூடு. பச்சரிசி கொத்தமல்லி
படிக்க போறோம். அப்புறம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். யார் சார்வா மைச்சர் சார்வாவா எங்களது ஆணைக்குளத்தை சேர்ந்த ஸ்ரீ கணேஷ் ஆடியோவின் இயக்குனர் சார்பாக எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். ஏமா லேஞ்சு கட்டி விடு அருமை அண்ணன் கருச்சாமி அவர்கள் நல்லா இருந்தேன் பெட்டிகார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திக் கொள்கிறார்கள். முளப்பாரியா இருந்தானே 12 ஆளுக்கு இப்போ பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி மாறிட்டாளே என் தம்பி தான் பெரியப்பா மைந்தேன். ஆனால் அதில் என்னன்னா அவன் பொன்னாடை போத்துனது எனக்கு பெருமை இல்லை, எனக்கு போட்டதை எடுத்து வந்து போட்டேன் பாரா. வந்தாண்டா ஒரிஜினல் சிவகங்கை மாவட்டக்காரன். சூப்பர்டா தங்கம், நீ பொழைச்சிக்கிறப்பா, உனக்கு தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளைப்பாய் சேனை வை, பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பாடு. கேஆர் மகால் கோபால் பயலுக மடப்புறம் கொடூரம்மா ரூபாய் 101 201 100 மடங்கிருந்துச்சடா. நீ கட்ட விட்டு பூரா பயலுக அப்படித்தான் அடிக்கிறாங்க. கொடூரமாக வணக்கம்டா பிள்ளைன்ட்டான், பாண்டா வெட்டி விட்டாங்க. பாவன் நல்ல பையன், அவன் பொழப்பு அது. இப்போ கட்ட விட்டு பூரா அப்படித்தானே அடிக்கிறாங்க. திருவிழாவுக்கு கட் அவுட் அடிக்கிற இளைஞர் என்ன பண்ணோம்னா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு வருது வந்து அத்தனை பேரையுமே வருக வருகன்னு வரவேற்கணும்னா 10 ஊர் ஜனம் திருவிழாவுக்கு வரணும். இவங்க கட் அவுட்டில் ஓடுறாங்க, பார்த்துட்டு இல்லைடா மூடிக்கிட்டு போங்கடா. இது மரியாதையாப்பா? சின்ன பையில ஒரு ஊரில் கட் அவுட் அடிச்சு வச்சுருந்தாங்க, ரொம்ப பார்க்காதிய கூசி கிடக்கு, இதே டைலாக்கு. ஆனால் என்னைய பார்த்தா எல்லாத்துக்குமே சவுசவுக்கா வியாபாரி மாதிரி தெரியும். கடலா இருந்துச்சாடா, எந்த பைய கண்ணு வட்டுச்சோ. இந்த ஹெல்மெட்டை தூக்கிட்டு போனது யாருப்பா? இல்லை, ஒரு வண்டிக்கு 1 கிலோமீட்டரே பெருசு. பிறகிட்டானாடா சூத்த கத்திரிக்காய் வர மாதிரி கண்டாலியும் பையன். இதுக்கு 4 காவல்துறை ஒன்றாகுவார். ஐயாய் காவல்துறை ஐயா, அந்த ஆள் மேலே இது கிருணி போல கேஸ் போடுங்க. இந்த தம்பி என்னப்பா நீர் கசிவா? ஐயா நம்ம தம்பியாடா, சித்தி மயன் சிவன்ராத்திலிருந்து அப்படி இருக்கேன். எப்போ பார்த்தாலும் இப்படி இப்படின்டுவேன், கப்பலிங்க வேணும் கப்பலிங்க வேணும். குறிஞ்சி நாடு சோழிய பார்த்துட்டாங்களா? ஏலே நான் பிட்டு படமா ஓட்டுறேன், ஒருத்தன் கதவை திறக்கிறேன், ஒருத்தன் மூங்கொண்டு கொடுக்குறேன். இருங்கடா நாடு 4 பேர் சம்பளம் இல்லாம காலையில் இங்கே பருத்தி பால் கடை ஓடுவார், அவர்கிட்ட கிளாஸு கழுவ விட்டுட்டு போயிடுவேன். அருமையான பருத்தி பால் மறக்க மாட்டேன். எனி டைமும் ஆளே இல்லாட்டாலும் விறகு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வேற என்ன மூர்த்தியா? எங்கள் அண்ணன் இன்னைக்கு பருத்தி பால் கூட கிண்டோம். இப்போ எங்கன்னு கண்டிக்கிட்டு இருக்கு? அண்ணன் இருக்கா பருத்தி பால்? அண்ணே மூர்த்தி அண்ணே வரலையா? ஆமாம் நீ தானே பூசணிக்காய் உடப்ப. குறிஞ்சி நாடு தம்பி, நான் மடப்புறத்தில் ஒன்றும் சாமி இறக்கலை, நானே பெரிய கோடாங்கி. எங்க அப்பா பேரு இல்லை, இது அரிச்சந்த நாடகமாடா, ஏன்டா இந்த பாடு வருத்திரிய? ஆமா வருஷம் புள்ள நம்பிராஜன் தானே சொல்ல முடியும். அப்போ எங்க அப்பாவை போய் அமெரிக்கா ட்ரம்முன்னு சொல்ல முடியுமாடா? பேக்கும் இதுவனே அக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. மரியாதையா பொன்னாடிய கக்குடா, என் பேக்க நோண்டிட்டானே. எங்க அப்பா பேரை நம்பிராஜே. சூரிய உதிக்கி இருக்க முன்னாடி எங்க அப்பா எந்திரிச்சிருவாரு. ஏன்? எங்க அம்மா அதுக்கு முன்னாடி சாணி வட போயிடும்.
ஆமா இவன் தானே சாணியப்புறம் அல்றவன் மொட்டை முண்டை போட்ட துண்டு எரியுதடா கிழக்க தீ பிடிச்சி வச்சடா. எங்க அப்பாவை பொண்ணு பார்க்கும்போது ஆமாப்பா என்னன்னு அதிர்ச்சியா கேளுங்கடா. இந்த 2 பேரும் மில்லு வேலை கிளம்பிட்டாங்க. போங்க போ காலி வேலை பார்த்துட்டாலும் 4 ரோடே பேந்துரும். 2 பேரும் எங்கன்னு போய் செய்தி வெடி அடிச்சு படுக்கிறியோ? எங்க பெரிய பையன் வாங்கியதேன் போன புரட்டாசில இருந்து என்னமோ இழப்புண்டாரு. எங்க அப்பா பேரை சொன்னா ஒரு நிமிஷம் எங்கனையுமே நீரே வராது. கையில பிடிச்சுக்குருவார். தம்பி இந்த நக்கல் இதெல்லாம் எங்க அப்பா பெரிய ஆள். இன்னும் என்னென்ன கிருத்துர இதெல்லாம் பண்றாங்கன்னு பாக்குறேன். நீ சும்மா இருப்பா. என்னப்பா உனக்கு எங்க அப்பா வேதனை உனக்கு தெரியுமா? நீர் கடுப்பு இல்ல ஒத்தையில பயந்துட்டு உட்காந்துருக்க பேய்க்கு பயந்துக்கிட்டு. ஆமாடா நேத்து ஒரு 3 மணி இருக்கும், ஒரு 3:15 இருக்கும், 4:15 இருக்கும், 5 மணி இருக்கும், 6 ஏலம் கேட்கலாம். ஏல இது என்ன மீன் கடையா? எங்க அப்பா என்னை எழுப்பி மகனே வீரத்தை வாண்டாரு. என்னப்பான்னு சட்டையை இப்படி தூக்கி விட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடான்ட்டார். கணேஷ் போல கேட்டாரு. எங்க பார்த்தாலும் எங்க நிலம், ஆனா எங்களுக்கு சொந்தம் இல்ல. வேற ஒருத்தன் ஆட்டையை போட்டேன். என்னப்பா சொந்தக்காரங்க எங்க அம்மா பொம்பளை, ஆனா எங்க அப்பத்தான் நம்பலையே. ஒரு புள்ள வந்துச்சு எங்க அம்மா. அப்ப எங்க ஐயா வந்து சொன்னாரு எங்க அப்பாட்ட, நம்பிராசே செல்லம்மா எங்க அப்பா நம்புண்டார். எங்க அப்பா என்னப்பாண்டார்? அவங்க அப்பாவை ஒத்த பிள்ளையா இருக்க கூடாதடா, சேர்ந்து விளையாடுற மாதிரி இன்னொன்னு ரெட்டையா பண்ணி விடுறான். ரெட்டையா பண்றதுக்கு எங்க அப்பா கொண்டு போய் கதவை திறந்தார். திறந்து இருட்டு லைட்டை போடுறதுன்னா எங்க அப்பா விடல. எங்க அப்பா விடல. 2வது பிள்ளையும் பிறந்துருச்சு. 3 இருக்கட்டும், முச்சந்தில ஆளுக்கு ஒரு மூலையா நின்றுக்கிறாங்க. 3வது அப்பத்தாவுக்கு பிறக்கல. அது கருப்பு பை எடுத்து கட்டை பை வச்சு அடிச்சுட்டாங்க. தம்பி நீ இங்க இருக்கவே கூடாது, நீ பிப்பாசு போக வேண்டிய ஆள். எங்க சொல்றேன் பாரு அப்பத்தாவுக்காவா? ஏண்டா 7 பிள்ளைய பத்துச்சுங்க அம்மா. ஆமா அவன் தானே பெத்தேன், அதன் காந்தது ஆத்தாடியா. நான் எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், 2 பிள்ளையோட இந்த தத்திரி முடிச்சவனை அடிச்சு விரட்ட வேண்டியதானம்மா. எங்க அம்மா அழுதுருச்சு. 3வது பிள்ளைக்கு நான் மாட்டேன்னு சொன்னேன், இரும்பு செயினை போட்டு கட்டியிருக்கேன். அவ்வளவு ஒரு காம கொடுறேன் கண்டாலுமே. எங்க அப்பாவை போய் கேட்டேன், 7 பிள்ளை பத்ததுனால என்னால தலை காட்ட முடியலப்பா, மாடுத்தாவணி பக்கமெல்லாம் போக முடியப்பா. மாடுத்தாவணி போக முடிஞ்சோன்னா எங்க அப்பா சொன்னார், சத்துன்னு அரைஞ்சு சிம்மக்கல் போக வேண்டியதாடா கிறுக்கு. அப்ப எங்க ஐயா ஓடியாந்து ஒரு பஞ்சாயத்து வச்சார். 7 பிள்ளைய பத்ததுனால எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொன்னோன்னே எங்க அப்பா அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொழுது வர்றதுக்கு 100 நாள் வேலை இருக்குப்பா. அன்னைக்கு உங்க ஆத்தா தாண்டா எங்களுக்கு 100 நாள் வேலை. இன்னைக்கு எல்லாரும் அட்டையை பதிகிறீங்க, அன்னைக்கு உங்க அம்மாட்ட துய்யதோ இழுத்து விட்டு போயிடுவாங்க. எனக்கு 2 கொண்டாட்டி தேவதானா? 1 பிரேதீஸ்வரி, இன்னொன்னு ஆனந்தவல்லி கிடையாது, பூமிநாதர். வசனம் தெரியாம தாண்டா பேசிக்கிறீங்க.
இன்னொரு தடவை மைனா குஞ்சு சொல்லவா? இஞ்ச வாரு ஒரு ஆள் உன் புண்ணியத்தில் அப்படியாவது கிடைக்கட்டும் தம்பி. அவன் வாக்கு பொண்ணா இருக்கட்டும். சக்கரை அள்ளி போடுறா. ஒரு ஒண்டாட்டியே கராத்தில் ஓட்டு கொள்றா. 2 ஒண்டாட்டி. ஆனந்தி பூ பூக்கும் மாசம். யாரு சேராட்டில் வந்து இடிச்சா? என்ன மாமா கூப்பிட்டீங்களா? அது இவனை நம்பி நீ ஒண்ணுக்கு இருக்க போகாத. சரியான பீஸுனா ஒரு பீஸ் எடுக்க பார்க்க, உன் பீஸுக்கு கெரியல புடுங்க பார்க்குறியா? ஆனந்தி, அடுத்த வருஷம் இதே இந்த திருப்போணம் புதூர்ல இந்த ஆத்தாவுக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம தொட்டி கட்டி போடணும். முடி தருத்தினி முடிச்ச முண்டை அழுகாம ஏன்டா 2 பிள்ளை வேணும்ன்றியா? அது மட்டும் நடக்காது மாமா, நடக்காது. ஏன் செல்லம்? எனக்கு கருப்பு பை எடுத்தே 25 வருஷம் ஆச்சு மாமா. ஒரு அளவா டைலாக் பேசுறதுக்கு தானே அரைகிறேன். உன் வயசே அம்படுத்தேன். 25 வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் ஏற்கனவே என்ன எல்லாரும் ரெட்டை பையன் வச்சு திரிவாங்க. கண்ணே என் அருகில் வா. ஆமா கணேஷ் போயில வாட வருதே கண்ணே. அது பழக்கம் இருக்கா? உள்ள வா கண்ணே, உனக்கு தோசை கல்லு பெய்யும் கண்ணே. பூலி பூ என்னத்த சொல்ல. உங்க அக்கா ஒருத்தி. அக்காவா? நீ அக்கா, அவ தங்கச்சி. என்னைய விட்டுட்டு இன்னொருத்தியா? நான் உங்களுக்கு என்ன உர வச்சேன்? என் கையில உரைச்சலா இல்ல என் காலில் உரைச்சலா? உலகத்திலேயே உள்பாவடை இல்லாதவன் போலே நீத்தேன் பார்க்க. உள்பாவடை இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆட்டியாவரை டவுசரை ஓட்ட வாரடி. நீ தாண்டி நான் வளர்த்த புருவ குட்டி. ஏன் வலது பக்கம் மடுவு இவ்வளவு சோல்டரா இருக்கு? ஓய் டச்சப் பொண்ணு கொஞ்சம் ஹெவி வை. பிரகதி பார்த்தா வாடா என் தங்கம், உன்னைய பார்த்துதான் 5 கஞ்சி இறக்குது. மாமா எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாலும் முதத்தாரத்துக்கு மரியாதையே கிடையாது. இளையதாரம் ரோட கட்டா கூட எழுதி வச்சுருவாங்க. ஆனா நீ அழகு தேவதை. நீ எனக்கு இளையதாரம், நீ எனக்கு இளைய வடியா. நீதான் பருத்தி பால் தேவடியா. யார் மாமா அவ? உங்க அக்கா. எனக்கு அக்காவே இல்லையே. இது எந்த காட்டு முண்டையோ தெரியல. இந்த காட்டு முண்டைதான். ஏண்டி உனக்கு புருஷன் கிடைக்கலன்னா அடுத்த புருஷன் தான் கிடைச்சானாடி? இல்ல இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த பக்கம் வானத்தை பாக்குது, இந்த பக்கம் என் பூமி. இதே கேள்வி அவன் தப்பு கேட்க கூடாது. இது என்னது? வெயிலுக்கு வந்து வேணை கட்டி மாதிரி இருக்குது. ஏண்டி ஒரு பக்கெட்டு பெருசா இருக்கு, ஒரு பக்கெட்டு சிறுசா இருக்கு. எங்க மாமா 8 நாளைக்கு முன்னாடி இதை அலசி காய போடுன்னு சொல்லி கொடுத்தாரு. நானும் உள்ள வச்சு அதுக்கு அந்த ஹீட்டில் வைக்க கூடாது, இந்த ஹீட்டில் வை. இன்னும் எரிஞ்சு ஓட்டும். பிரதி என்ன மாமா ஒரு ரசனையே இல்லையா மாமா? என்ன ரசனை தான் இருக்கு, உங்ககிட்ட நெருங்க முடியல. அக்னி சுவாலையா வீசுது. அது அவ்வளவுதான். 120 ரூபா தான். பொம்பளையா? பொம்பளை கிடையாது. பேக் பேக்னா பேக்குன்னு முழிக்க முடியேன். என்னடா நமிதா மாதிரி வந்துச்சு. எப்ப ஆளு சித்தாலா இருக்க மடு மொழி. நீங்க தான் அன்னைக்கு தொங்குனீங்க தங்கச்சி. தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி, தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ. தானே கொஞ்சியதோ.
இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அப்பா அப்பாவுக்கு இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? கண்ணும் கருத்துமா காவலுக்கு போச்சு. ஒரே விரட்டிடுவோமா? விரட்டிடுதா? இல்ல ஆள் விரட்டிடுவோம். விரட்டிடுவோமா? ஆமா. ஆலோலம் 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 ஆண்டவன் ஓட்டிடும் அருளாலம். ஆண்டவர் போட்டிடும் அருளாலம் ஆலோலம் 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 ஆண்டவர் போட்டிடும் அருளாலம் வானில் வட்டமிட்டு வந்து சேரும். ஆடில் வட்டமிட்டு வந்து சேரும் இது வானில் வட்டமிட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளின் பிடிவாதம். வண்ணமற்ற கிளிகளை பிடிவாதும் சோ 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 அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா சோ சோ அதான். வந்து முக்கியமான இடம். தவறுசிகள் தவமணி வரைக்கும் யார் வேணாலும் வரலாம். கட்டாயம். யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து எண்ணி கூப்பிடணும். அவங்க மரியாதை இல்லாம பேசி விட்டாங்கன்னா மரியாதை கொடுத்து மரியாதை கேளுங்க. ஆ. முத நம்ம மரியாதை கொடுப்போம். வந்தவங்களுக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம். வர்றாள் ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆளாமா. சேட்டை பிடிச்ச ஆளுன்னா நம்ம சேட்டையை காட்ட வேண்டியதுதான். சின்ன வயசுலயே மண்ணை தும்பாப்லையாம். அப்படியா? அங்கே தின்னார் கண்ணன் மண்ணையை தின்னார். ம் அங்க யசோதா மத்தால இடிச்சா வாயில. ஆமாத்தா. கண்ணா ஆ ஏ கிருஷ்ணா ஆ மண்ணு திங்கலாமா? தெரியாம தின்ட்டேன். ராதா கிருஷ்ணா மண்ணு தின்னலாமா திங்கக்கூடாது. அப்படின்னு யசோதை அம்மா ராதாகிருஷ்ணனுடைய வாயில மத்தால இடிச்சா. ஓ அப்போ உலகத்தையே அண்ட சராசரங்களும் கண்ணனுடைய வாய்க்குள்ளே தெரிஞ்சது. கிருஷ்ணன் வாயை திறந்தார். ஆமாத்தா. இவர் ஏதாவது மண்ணுக்குன்னு தின்றேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. வையா ஒரு யாரா நம்மளான்னு பாத்துக்கிறோம். அதனால அம்மா பொட்டை எடுக்க சொன்னிச்சு நொம்மாண்டுவேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். யார் வந்தாலும் காவல் சிறப்பாக இருக்கணும். போயிட்டு அப்படியே வருவோமா? ஆகட்டும். ஆலோலம் சோ சோ சொல்லிட்டு வா. வெட்டிக்கார மாமா சொல்லிடி தங்கா. அங்க போயிட்டு வரோம். சரி காட்டுக்கு போறோம். காட்டுக்கு போறீங்க. ஆமா ஆ அங்க போய் காவல் பார்க்க போறோம். சரி ஆலோலம் சோ சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஹலோ ஹலோ